தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான தேனி மண் எத்தனையோ சாதனையாளர்களையும் விவசாயிகளையும் தந்தது மட்டுமல்ல, நாட்டை காக்கும் எல்லையில் தன் உயிரையும் துச்சமாக மதித்துப் போராடும் வீரர்களையும் தந்துள்ளது. அப்படி காஷ்மீர் எல்லையில் முகத்தில் குண்டு பாய்ந்த பிறகும் சற்றும் அஞ்சாமல் பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்த்துப் போரிட்ட நமது தேனி மண்ணின் மைந்தன் இந்திய இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் அசாத்திய வீரத்தை பற்றியும் அவருக்கு வழங்கப்பட்ட கீர்த்தி சக்கரா விருதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். இந்திய இராணுவத்தின் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான பிரிவுகளில் ஒன்றுதான் ராஷ்டிரிய ரைபிள்ஸ். பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக ஈடுபடும் இந்த பிரிவின் 34வது பட்டாலியனில் பணியாற்றி வந்தவர்தான் நமது மீனாட்சி சுந்தரம். காஷ்மீரின் மிக கடுமையான பனிப்பொழிவு மற்றும் கரடுமுரடான மலைப்பிரதேசங்களில் நாட்டின் பாதுகாப்பிற்காக தன் குடும்பத்தை பிரிந்து எல்லையில் காவல் காத்து வந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தென் காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக இராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. உடனே மீனாட்சி சுந்தரம் அடங்கிய இராணுவ வீரர்களின் குழு அந்த பகுதியை சுற்றிலும் வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்குகிறது. அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென இந்திய இராணுவ வீரர்களை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். இந்த கடுமையான துப்பாக்கிச் சண்டையின் போது எதிர்பாராத விதமாக ஒரு தோட்டா மீனாட்சி சுந்தரத்தின் முகத்திலும் மற்றொரு தோட்டா அவரது வலது தோள்பட்டையிலும் பாய்ந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட கடுமையான வலியிலும் எந்தவொரு சாதாரண மனிதனும் பின்வாங்கியிருப்பான். ஆனால் நம் தமிழ்நாட்டு வீரன் பின்வாங்கவில்லை. தன் காயத்தை பொருட்படுத்தாமல் அசாத்திய தைரியத்துடன் முன்னேறிச் சென்று தன்னை சுட்ட அந்த பயங்கரவாதியை நேருக்கு நேர் சுட்டு வீழ்த்தினார். இவரது இந்த அதிரடிச் செயலால் அந்த முழு ஆபரேஷனும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இவரது இந்த அசாத்திய வீரதீர செயலை பாராட்டும் விதமாக இந்திய அமைதிக்காலத்தின் 2வது உயரிய இராணுவ விருதான கீர்த்தி சக்கரா விருதை இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களின் கரங்களால் பெற்று தமிழ்நாட்டிற்கும் நமது தேனி மாவட்டத்திற்கும் மிகப்பெரிய பெருமை சேர்த்துள்ளார் மீனாட்சி சுந்தரம். நாட்டை காக்கும் இந்த உண்மையான நாயகனுக்கு நமது சல்யூட். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. तोपखाना रेजिमेंट 34 राष्ट्रीय राइफल्स. முகத்திற்கு நேராக குண்டு துளைத்த போதிலும் உயிரை துச்சமாக எண்ணி பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு இந்திய ராணுவத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 2024 டிசம்பர் 19ஆம் தேதி தேனி மாவட்டத்தை சேர்ந்த இந்திய ராணுவ வீரரான மீனாட்சி சுந்தரத்தின் வீரத்தையும் தைரியத்தையும் சோதித்த நாள் அது. ராஷ்டிரிய ரைபிள்ஸின் 34வது பேட்டாலியன் பிரிவில் பணியாற்றிய அவர் தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தின் கரடுமுரடான நிலப்பரப்பில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. அப்போது பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட கடுமையான மோதலின் போது தனது முகத்திலும் வலது தோளிலும் துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததில் மீனாட்சி சுந்தரம் காயமடைந்தார். ஆனால் சற்றும் பின்வாங்காமல் தனது தைரிய வெளிப்படுத்தி தாக்குதலை தொடர்ந்த மீனாட்சி சுந்தரம் அங்கிருந்த பயங்கரவாதி ஒருவரை சுட்டு வீழ்த்தி ஆபரேஷனை வெற்றி பெற செய்ய உறுதுணையாக திகழ்ந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வீரதீர செயலை பாராட்டும் வகையில் இந்திய ராணுவ விருதுகளில் 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் மீனாட்சி சுந்தரம்.